எல்ஜிபிடிக்கு வந்து நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றத வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. நான் மச்சி சொல்றேன், எப்படி மச்சி இருக்கும் புதுப்பேட்டை படம்? புதுப்பேட்டை தான் bro. பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. Thank you bro. கியூட்டா வர சிரிக்கிறார்ல. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ல நம்ம என்ன டாபிக்கோட வந்திருக்கோம்னா தமிழ் சினிமால அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் எது அப்படின்றது தான். டேய், தமிழ் சினிமாவே அண்டர்ரேட்டட் தாண்டா அப்படின்னு சொல்றது நீங்க எனக்கு கேட்கும். ஏன்னா நிறைய ஃபிலிம்ஸ் அப்போ பார்க்கும்போது தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது ஏன்னா அது நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே படம் அப்புறம் திருப்பி இன்னொரு டைம் ஓடிடிலயோ இல்ல டிவில போடுறப்ப பாக்குறப்ப ச்சே, இந்த படம் நல்லா இருக்கு, இதை போய் அக்னாலேஜ் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கும். அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் என்னன்றது அப்படின்றத மக்களோட ஒப்பீனியன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், உங்க பேரு? அக்ஷயா. உங்க பேரு? விஷாலி. விஷாலி. உங்க பேரு? தேஷ்னி. உங்க பேரு? என் பேர் பாபி. உங்க பேரு? சுஜிதா. சுஜிதா. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் கிரிஷ் ப்ரோ. கிரிஷ். பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. Thank you bro. கியூட்டா வர சிரிக்கிறார்ல. உங்களை பார்த்தாலே தெரியுது நிறைய பெண்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு அக்கா அங்க இருக்கிறவங்க என் கசின் சிஸ்டர். உங்க பேரு? என் பேர் தீபக் ப்ரோ. என் பேரு கார்த்தி ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? சஞ்சய் ப்ரோ. உங்க பேரு? பவதாரணி. பவதாரணி. உங்க பேரு? தர்ஷினி. ஓகே, இங்க ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேக்குறேன். தமிழ் சினிமால நிறைய அண்டர்ரேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் நல்லா போயிருக்க வேண்டிய படம் பட் அண்டர்ரேட்டடா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க எந்த படத்தை ஃபீல் பண்ணுவீங்க? தோழா. லைக் தனுஷ் ஃபிலிம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதுல மயக்கம் என்ன மூவி. ஸோ அது கொஞ்சம் பேஷனேட்டான மூவி. லைக் ப்ரொஃபஷனலிசம், லைக் ஃபோட்டோகிராஃபி பத்தி. லைக் நீங்களே இப்போ அந்த இதுல தான் வந்திருக்கீங்க. பட் ஆனா அது அவ்வளவா ட்ரெண்ட் ஆகல. அண்ட் அதோட டேரக்டர் செல்வராகவன், தனுஷோட பிரதர் தான். பட் ஆனா அது அவ்வளவா பேசப்படல. லைக் ஆஃப்டர் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த மூவி பத்தி கொஞ்சம் நிறைய வெளியே வந்துச்சு. அண்ட் அதுலயுமே லைக் ஃபீமேல் ரோல் ஒரு பெஸ்ட் ரோல். ஏன்னா தனுஷா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அண்ட் லைக் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கும். பட் ஆனா அது அவ்வளவா இதாகல. ஸோ அந்த மூவி ஹீரோ படம். ஹீரோ எனக்கு காவலன் படம் ரொம்ப பிடிக்கும். அன்பே சிவம். அன்பே சிவம் ப்ரோ. 24 சூர்யா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 24 தனுஷ் நடிச்ச புதுப்பேட்டை தான் மாமன் மூவி. மாமன். தமிழ் சினிமால சூப்பர் டீலக்ஸ். சிட்டிசன். ஏன்? ஏன்னா நான் போய் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாலிவுட்லலாம் அந்த மாதிரி ஒரு கதை எடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக போயிருக்கும். ஏன் சிவகார்த்திகேயன்றதுக்காக போகலையா அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி தோணுச்சு உங்களுக்கு அந்த படத்துல ஹீரோல எனக்கு இந்த மாதிரி இந்த சீன் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல? அந்த கிளைமேக்ஸ்ல எப்படி அந்த வில்லனோட பேக் ஸ்டோரி மாதிரி இருக்கும்ல, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. புதுசா கான்செப்ட், எப்படி எஜுகேஷன் சிஸ்டம்ல நடக்கிற எரர்ஸ்லாம் அது நல்லா இருந்தது. பிகாஸ் கார்த்தி அந்த டிசேபிள்டு பர்சனா மற்றவங்க எல்லாரும் ஒரு சிம்பத்தியில் ஒரு மாதிரி இதாக பார்க்கும்போது கார்த்தி மட்டும் ஒரு பர்சனா நார்மலி ஒரு பர்சனாக பார்த்துருப்பாரு. என்ன மாதிரி நார்மலாக அவரை மாதிரி ஒரு பர்சனா நார்மலாக ட்ரீட் பண்ணுறதுலேருந்து நார்மலாக வெளில நிறைய விஷயம் அந்த பர்சன் உள்ளாடி ஏங்கிக்கிட்டே இருந்தாலும் கார்த்தி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாரு. அதனால எனக்கு அது தமிழ் அது யாருமே பெருசாக பேசுறது இல்லை அந்த மூவியை. ஆனால் அது ஆக்சுவலி அது ரொம்ப ஹிட்டாக இருக்க வேண்டிய ஒரு மூவி. பர்சனலி எனக்கு அது ஃபீல் ஆகுது. தனுஷ் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் அந்த டிவி மூவில அந்த நியூஸ்ல லைக் என்னோட ஒய்ஃப்க்கு நான் இதை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த சீன் கொஞ்சம் ஓகேவா. ஆமா, அப்படியே ஒரு விமனுக்கு அது சோ அந்த சீன் கொஞ்சம். ப்ரோ, அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்வெல்லே ஹீரோ செத்துற மாதிரி காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் படம் எப்படி மூவ் ஆகும்ன்றது நிறைய பேருக்கு ஒரு யோசனையாவே இருக்கும். கரெக்டா வில்லனே வாட்சை ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு கொண்டு போறது. அது ஒரு அந்த டைம்ல யாரும் இப்போ ஹீரோனா இன்டர்வெல்ல மாசா நிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவர் இன்டர்வெல்ல ஹீரோவே கொண்டுறாரு. ஆனா அதுக்கப்புறம் படம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றதுன்னு ஒன்று வச்சுன்னு அது பண்றாங்க. அந்த மாதிரி எனக்கு ரீசெண்டா சொல்ல முடியாது. நான் ரீசெண்டா பார்த்த ஒரு படம் உத்தம வில்லன், கமல்ஹாசன் படம். ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி சொசைட்டலா ஒரு ஆக்டர் இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயம் இருந்தா கூட, ஆனா அந்த ஒரு படத்துல அந்த ஒரு ஆக்டருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். அவனுக்கு ஒரு எமோஷன்ஸ் என்னது, அவன் ஃபேமிலியில அவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட அவனோட எமோஷன்ஸ் அது நல்லா காட்டணும். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்றத அவன் கண்டுபிடிக்கிறதும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் கிட்ட வரப்போ ஒரு டயலாக் ஒன்று வரும். அதுல
அந்த படத்தை நடிக்கிறது பாக்குறதுக்கு 1,00,000 பேர் இருக்கும் போது அதை நடிக்கிறதுக்கு ஒரு 1000 பேர், அது வந்து சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. ஓகே, அதனால அந்த ஃபிலிம் ஏன் சூப்பர் டீலக்ஸ்? இந்த ரீசன்காக தானே இல்ல வேற? இல்ல நிறைய இருக்கு. அந்த லைக் அந்த ஃப்ளோ, அந்த கதையே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் இது வந்து ஒரு 10 டைம் கிட்ட பாத்துட்டேன் அந்த படத்தை. 10 டைம் கிட்ட. அதில் அஜித் சார் வந்து நிறையா கெட்டப்லாம் போட்டிருப்பாரு, நிறையா பாயிண்ட்லாம் அந்த மூவியில் இருக்கும். அது ஒரு மாதிரி சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி சொல்றீங்களா? நல்ல ஸ்கிரிப்ட் தான், நல்ல மூவி தான். பட் வந்து அந்த டைம்ல மேபி லைக் வந்து இந்த லவ்னாலே ஜாயின் ஆகணும் அப்படின்ற ஒரு செட் தான் இருக்கும் இப்போ. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மூவிஸ்லாம் ரொம்பவே நல்லாவே பிடிக்கும். ஸோ அந்த டைம் அது ஓடலை. ஏன்னா அது அவரு ஹீரோ வந்து சூர்யா நடிச்சிருக்காப்புல. சூரி அவர் வந்து காமெடி ஆக்டராக தான் பார்க்குறாங்க எல்லாரும், ஹீரோவா பார்க்கறதுல. ஸோ அதனால அதில் வந்து எனக்கு மெயினாக பிடிச்ச சீன் வந்து அக்கா தம்பி சென்டிமெண்ட்னால அந்த மூவி சீன்ஸில் அது பிடிக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்து ரவுடிசம் ஒரு நல்ல கான்செப்டாக கொண்டு வந்தது புதுப்பேட்டையில் தான். நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஜானலில் இருக்கும். நான் மச்சி சொல்கிறேன், எப்படி மச்சி இருக்கும் புதுப்பேட்டை படம்? புதுப்பேட்டை தான் நல்லா இருக்கும், ஒரு ஜானல் நல்லா கொண்டு போயிருப்பார். அவர் பேர் என்னது, தனுஷோட செல்வராகவன், அவரோட படம் தான் அது. செம்மையாக இருக்கும் ப்ரோ அது. ஏன் இந்த படம் ஃபெயில் ஆயிருக்கு, அண்டர்ரேட்டடா போயிடுச்சு? நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனலா அப்படி இருக்கும், இதனாலதான் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி? ஒருவேளை சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டோரி தேவையா, அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. சிவகார்த்திகேயன் பெரிய ஹீரோ தாங்க. அந்த டைம்ல அவ்வளவு ஹைப் யாருமே அவருக்கு கொடுக்கல. சோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன்லாம் இருந்தப்போ அது இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆயிருக்கலாம், நல்லா இருந்தது. ஸோ அதுதான் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. கார்த்தியோட அம்மா வந்து ஃபினான்ஷியலி தேவைப்படும் போது ஒரு அண்ணாவா நின்று அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க நின்று இருப்பாங்க. லைக் அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு. இப்போ விஜய் படத்துல வந்து டாப் ஃபிலிம்ஸ்னா வந்து அந்த படம் வராது. அதுல லைக் எல்லாரும் துப்பாக்கி, கில்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அது ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்ததோன்னு தோணுச்சு. அதனால எனக்கு ஒரு இப்படி ஒரு யூனிக்கான வந்து ஒரு விஜய் ஃபேனா, விஜய் சார் ஃபேனா அப்படின்ற மாதிரி பாக்குறப்ப எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, விஜய் சாருக்கு இப்படி ஒரு ஃபேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. காவலன் கொஞ்சம் ஆனா டிஃப்ரெண்டா ரொம்ப யூனிக்கா தான் சொல்லியிருக்கீங்க. அது எதனாலனா லைக் அந்த டைலாக் அதை டெலிவர் பண்ற ஒரு விதம்னு ஒன்று இருக்குல்ல, நான் அது வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப சட்டிலா அதை டெலிவர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஹார்ஷா இல்லாம ஒரு மாதிரி அந்த கதையே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதனால எனக்கு அந்த கண்டென்ட்டும் நல்லா இருக்கும் கதையில. பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்கும். ஆமா, எல்ஜிபிடிக்கு வந்து நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றத வந்து அவங்க அதை காமிச்சிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த ப்ராஸ்டிடியூட்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தப்பா பாக்குறீங்க, அதையும் வந்து அப்படி சொல்ல ஓகே லைக் அவங்க அதுவும் வேலை தானே அப்படின்ற மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க. அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த கோர்ட்ல வந்து அஜித் சார் வந்து பேசுவார்ல அந்த சீன். ஓகே மேடம், நீங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அஜித் சாரை வந்து வேற விதத்துல பாத்துருக்கீங்க. அந்த மனசு தான் கடவுள், அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் இந்த மனசு தான் கடவுள். நான் கேட்ட உடனே எனக்காக போயிட்டு கொடுத்தீங்க. ஓகே, அதை தாண்டி வேற ஏதாவது லைக் சம்திங் அவர் தேடி போற ஒரு விஷயம் ஃபைனல் சீன்ல சொல்றேன். அவருக்கு எல்லாமே ரூயின் ஆயிட்டு தேடி லாஸ்ட்ல போய் அந்த லைஃப்மே வந்து அவர் வந்து எதுவுமே இல்லாம சைலண்டா வராரு. ஈவன் தோ லாஸ்ட்ல அவரை வந்து கொலை பண்ணோம் ஆள் அமிச்சுமே வந்து அவர் எதுவுமே அது இது பண்ணாம சைலண்டா வராருல, அதுதான் எண்ட் ஆஃப் தி டே சூஸ் கைண்ட்னஸ் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்ல வரீங்க. நீங்களும் பார்க்க ரொம்ப கைண்டாவும் இருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த படம் வந்து தியேட்டர்ல சரியா போல, பட் ஆனா ஓடிடில நல்லா போச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சூரி சார் ஆனா கருடனே அவருக்கு நல்லா தானே போச்சு அவரோட படம். ஆனா அவர் ஹீரோவா நிறைய பேர் பார்க்க. அது ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ப்ரோ, இது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் சைடு. ஓகே, சோ அந்த மாதிரி தனுஷ் வந்து ஜெயில் உள்ள இருந்து பயமா இருக்குது, இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சீன் நல்லா இருக்கும். அப்படி வெட்டும் போது ஒரு சவுண்ட் வரும்னு வாங்க பாத்தீங்களா, சவுண்ட் ஜாஸ்தி நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி அதான் சொல்றேன்ல, தியேட்டர்ல ஓடாத அந்த நிறைய படங்கள் இருக்கு. இப்போ அதான் சொல்றேன்ல, இப்போ ஒரு பெரிய ஸ்டார் படம் இப்போ வந்துருதுன்னா கூட நடக்கிற சின்ன சின்ன படங்கள்லாம் வரும். காட் பிளஸ் யூ ப்ரோ. பட் அந்த சின்ன சின்ன படங்கள் நோட்டீஸ் பண்ணாம விடுறதுனாலேயே வந்துட்டு அந்த படத்துல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு மக்களுக்கு தெரியாம போயிடுது. ஓகே, அந்த மாதிரி பார்த்து சூப்பரா பேசுனீங்க. நீங்க ஒரு மூவி ஃப்ரீக்ன்றது இதுல பார்த்தா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ.